பருப்பு உருண்டை குழம்பு பண்ண போறீங்களா? பருப்பு உருண்டை குழம்பு கேட்டிருந்தீங்க. அது பருப்பு உருண்டை குழம்பு வைக்கிறோம். இப்போ இது 1 கப்பு துவரம்பருப்பு, 1 கப்பு கடலைப்பருப்பு ரெண்டும் சேர்ந்து ஊற வச்சுருக்கேன். ஒரு டம்ளர் கடலைப்பருப்பு, 1 டம்ளர் பருப்பு, ரெண்டும் சரி பாதி ரெண்டும் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சு அரைக்கிற போது 3 காஞ்ச மிளகா, 1 பச்சை மிளகா, உப்பு, பெருங்காயம் போட்டு அதெல்லாம் அரைச்சிருக்கேன். இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி போடுறேன். அரைச்சதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி போடுறேன். கொஞ்சமாக பெருங்காயம் போடுறேன். கருவேப்பிலை போடணுங்க. அரைக்கிற போது உப்பு போட்டோமா? போடல. கருவேப்பிலை போடுறேன். இதில் தாளிக்கிற போதும் கொஞ்சம் கருவேப்பிலை போடணும். இதில் இந்த உருண்டையிலையும் போடுறேன். உப்பு போடணும். உப்பு போடல. அரைக்கிற போது உப்பு போடலை. அதனால் இந்த மாவு உருண்டைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு ரெண்டும் சேர்ந்து அரைச்சோம். கடலைப்பருப்பு 1 கப்பு, துவரம்பருப்பு 1 கப்பு ரெண்டும் சேர்ந்து ஊற வச்சோம். அதில் அரைச்சிட்டு கொஞ்சம் கெட்டியாக அரைக்கணும். இப்படி உருட்டி வைக்கிற மாதிரி அரைச்சிட்டு அதில் வந்து மிளகாப்பொடி, மஞ்சள் பொடி, கருவேப்பிலை, பெருங்காயம் போட்டு பிசைகிறோம். கலந்துட்டு 3 மிளகாயும் 1 பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிருக்கீங்க. பச்சை மிளகாயும் 2 மிளகாயுமே கலந்து, இது 2 அது 2 கூட போடலாம். நம்ம அந்த மாதிரி போட்டிருக்கோம். இப்போ வந்து உருட்டினதை நம்ம இட்லி தட்டில் வைக்கிறோம். இவ்வளோ பெருசாக வேணுமாங்க? இட்லி தட்டில் வைக்கிறோம். இட்லி தட்டு நீங்கள் குக்கர் தட்டில்னாலும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி துணி போட்டு வைக்கலாம். நாங்கள் இதில் இந்த தட்டில் வந்து அடியில் துவாரம் இருக்கும். இந்த மாதிரி துவாரம் இருக்கும். அதில் நாங்கள் துணி போட்டு தான் இட்லி வைப்போம். அப்போ வெந்ததும் இந்த தட்டோடு அப்படியே தூக்கி கவுக்கிற மாதிரி இருக்கும். துணி இட்லி இதெல்லாம் மதுரை இட்லி, மல்லிகைப்பூ இட்லின்னு சொல்லும் மதுரை இட்லி. அதனால் அப்படி நாங்கள் இட்லியே இதில் அப்படி வாக்குறதுனால இந்த மாதிரி கொழுக்கட்டை, பருப்பு உருண்டை இதெல்லாம் வீட்டில் வைக்கிறதுனா இந்த மாதிரி வைப்போம். உருண்டை நம்ம என்ன சைஸ் வேணுமோ அதை எடுத்துக்கலாம். எப்படி வேணாலும் உருட்டிக்கலாம். குழந்தைகளுக்கு பெருசாக கொஞ்சம் மீடியமாக தான் வச்சுருக்கேன். ரொம்ப பெருசாக இருந்தாலும் வந்து இதில் வேகிறதுக்கு நாளி ஆகும். இது ரொம்ப குட்டியும் இல்லாமல் பெருசும் இல்லாமல் கொஞ்சம் மீடியமாக வச்சுருக்கேன். இது வீட்டில் கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும். இது வேகிறதுக்குள்ளார நம்ம குழம்பு கொதிக்க வச்சுக்கலாம். அது கொதிக்கிற போது இதை எடுத்து ஒவ்வொரு உருண்டையாக போடலாம். கருவேப்பிலை, பெருங்காயம் வாசனைக்கு போட்டிருக்கீங்க இல்லையா? ஆமாம், பெருங்காயம் கருவேப்பிலை எல்லாம் வாசனைக்காக போட்டிருக்கு. இதில் வந்து மிளகா, உப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை, மஞ்சள் பொடி எல்லாம் இந்த மாவில் கலந்துருக்கு. பருப்பு உருண்டை மாவில் கலந்துருக்கு. இந்த மாதிரி பண்ணிட்டு அப்புறம் குழம்பு வைக்கணும். இதில் இப்படி வீட்டில் வைக்கிறதுன்னு சொல்லுவோம். இது ஆவியில் வெந்துடும். இது வெந்ததுக்கப்புறம் அப்படியே எடுத்து குழம்புல போடுறது. குழம்பு கொதிக்கிற போது இந்த உருண்டைகளை போடுறது. மூடிடுங்க. இது மூடினா இது ஆவியில் வேக வைக்கிறது. அப்புறம் என்ன பண்ணணும்? இப்போ வந்து இதில் அந்த வேகிறதுக்குள்ளார இதில் குழம்பு கரைச்சி வச்சுக்கலாம். குழம்பு வந்து என்ன பண்ணியிருக்கீங்க? புளி ஊற வச்சுருக்கேன். புளி எவ்வளோ புளி போட்டீங்க? கொஞ்சம் ஒரு எலுமிச்சங்காய் அளவு புளி வச்சுருக்கேன். 4 பேர் 5 பேருக்கு ஆகிற மாதிரி வைக்கணும். அதனால் அப்படி வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் புளி ஊற வச்சு கரைச்சி புளி ஊற வச்சு கரைச்சி புளித்தண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் எண்ணெய் காஞ்சிருக்கு. கடுகு போடுறேன். 2 வெந்தயம் போடுறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு கடுகு போட்டேன். 2 வெந்தயம் போடுறேன். கருவேப்பிலை போடணும் இல்லையா? கருவேப்பிலை போடுறேன். கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா அதுலேயே மிளகாப்பொடி போடுறேன். குழம்பு மிளகாப்பொடி, சாம்பார் பொடி, நாத்திர அரைச்சி வச்சுக்கோங்க, அந்த பொடி போடுறேன். அது இல்லாத வெறும் மிளகாப்பொடி, தனியா பொடியும் போடலாம் இல்லையா? அப்படியும் போட்டுக்கலாம்.
லேசாக வதங்கினதுக்கப்புறம் புளி விட்டுறணுமா? புளி தண்ணியை ரொம்ப வத்த குழம்புக்கு வறுக்கிற மாதிரி வறுக்க வேண்டியதில்லை. கொஞ்சம் இதெல்லாம் தாளித்ததோடு இதை போட்டால் வாசனையாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை போடுறோம். அதுக்கப்புறம் இதை கிண்டிட்டு அப்படியே புளித்தண்ணி விடலாம். அந்த புளித்தண்ணி ஏற்கனவே கரைசல் புளி கரைசல் வச்சுருக்கோம் இல்லையா, அதை இந்த மாதிரியும் விட்டுறலாம். அதில் ஏற்கனவே வடிகட்டி தான் புளி சக்கை எல்லாமே வச்சுருக்கோம். அப்புறம் திரும்ப விடுற போதும் அதே போல் கொஞ்சம் இந்த மாதிரி சக்கை கொஞ்சம் கொஞ்சம் இருந்தாலும் அதையும் இப்படி எடுத்துடலாம். நம்ம வடிகட்டியில் கூட வடிகட்டலாம். அப்படி கையில் பண்ணலைன்னா கூட வடிகட்டி வச்சு கூட பண்ணிக்கலாம். இதுக்கு உப்பு மஞ்சப்பொடி போடணுமா? கொஞ்சம் இதுக்கு மேலேயும் குழம்பு வேணும் அப்படின்னா கொஞ்சம் இதில் புளித்தண்ணி விடுற போதே ஜலம் சேர்த்துக்கலாம். அப்புறம் திக்காகிறதுக்கு நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம். கொஞ்சமாக ஒரு 2 சில்லு இந்த அளவு கொஞ்சம் தேங்காய் எடுத்து தேங்காய் ஜீரகம் அரைச்சி வச்சுருக்கோம். ஜீரகம் இதில் புளிக்கரைசல் விட்டுருக்கேன், மிளகா பொடி போட்டிருக்கேன், தாளிக்கிறதுக்கு கடுகு வெந்தயம் கருவேப்பிலை போட்டிருக்கேன். இப்போ அந்த உருண்டைக்கு வந்து அந்த மாவு கிழவா தான் உப்பு போட்டிருக்கோம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு இதில் போடுறோம். மஞ்சப்பொடி அந்த உருண்டையிலையும் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த குழம்புக்கு கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்க்கணும். மஞ்சள் வந்து சமையலில் எல்லாத்துக்குமே மஞ்சள் சேர்க்கணும். பருப்பு வேகிற போதும் மஞ்சப்பொடி போடணும். கூட்டு குழம்பு காய் வேகிற போதும் மஞ்சப்பொடி சேர்க்கணும். எல்லாத்துக்கும் மஞ்சப்பொடி சேர்த்து சமையலில் பழக்கம் பண்ணிக்கோங்க. தேங்காயும் ஜீரகமும் அரைச்சி வச்சுருக்கீங்களா? தேங்காய் ஜீரகம் குழம்பு வந்து எவ்வளோ போட்டிருக்கீங்க? தேங்காய் 2 சில் தேனில் ஒரு 2 சில் தேங்காய் மாதிரி தான் எடுத்துட்டு இருக்கேன். ஜீரகம் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கீங்களா? ஜீரகம் 1/2 ஸ்பூன் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கும் பெருங்காயம் நம்ம லாஸ்ட்டில் போடணும். குழம்பு ஆனதுக்கப்புறம் அந்த உருண்டையில் இருக்கிற பெருங்காயம் போக இதுலேயும் கொஞ்சம் பெருங்காயம் போடணும். இப்போ இது குழம்பு சித்தாளி கொதிக்கிற போது இந்த உருண்டை எடுத்து வைக்கணும். பார்க்குறேன் வெந்திருக்கான்னு. கொஞ்சம் கையில் இப்படி தண்ணி தொட்டு இப்படி பார்த்தோம்னா வேகலை, இன்னும் சித்தனாளி வேகணும். இது நல்லா கொதிக்கிறது, குழம்பு கொதிக்கிறது. இது வெந்துட்டா பார்க்குறேன். அடுத்தது தண்ணி தெளிச்சு அந்த இது வெந்த உருண்டை இருக்கிற இடம் போக பாக்கி இடத்துல இந்த துணி காஞ்சிருக்கும் அந்த சூட்டுக்காக. அதனால கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கிறேன். இப்படி எடுத்துடலாம். இடுக்கி பிடிக்காம கையில் எடுப்போம். சின்ன வயசில் அவெல்லாம் வந்து சூடு பொறுக்கணும் அப்படின்னு சொல்லுவாள். சூடு பொறுத்தா தான் சொல்லு பொறுக்கும் அப்படின்பா. இந்த மாதிரி தோசைக்கல்லையே நான் வந்து சின்ன வயசில் இப்படி ஒரு இடத்துல வெந்திருக்கும் ஒரு இடத்துல வேகாமல் இருக்கும். கைனாலேயே இப்படி தோசைக்கல்லாக திருப்பி விடுவேன். சின்ன வயசில் அப்போல்லாம் பாட்டி சொல்லுவா, சூடு பொறுத்தா தான் சொல்லு பொறுக்கும், சுடுதுன்னு பார்க்கக்கூடாது, சுடு தொட்டு பண்ணணும் அப்படின்பா. அதுபோல் இந்த இப்போ இட்லி தட்டு இடுக்கி இல்லாமல் அப்படி கையில் கூட எடுப்போம் நாங்கள். வெந்துடுச்சு இல்லையா? இப்போ குழம்பு கொதிக்கிறது. இந்த பருப்பு உருண்டை இதில் போடுறேன். ஒன்றா போடணும் இல்லையா? ஆமாம். ஏற்கனவே வந்து வீட்டில் வச்சு ஆவியில் வெந்திருக்கு. இப்போ இந்த குழம்போட சேர்ந்து இதில் அந்த குழம்போட காரமும் இதோட இதுவும் சேர்ந்து வர்றதுக்காக அந்த மாதிரி குழம்புல போடுவோம். இது வந்து குழந்தைகள் பண்ணின்னு இருக்கிற போது இது என்னன்னா இது குழம்புல அப்படி போண்டா மாதிரி உருண்டையாக இருக்குதுன்னு ஆசையாக சாப்பிடுவா. இது பண்ணிட்டு இருக்கிற போதே கேட்டால் கூட இது ஒன்று கொடுக்கலாம். இதில் வந்து உப்பு காரம் பெருங்காயம் எல்லாம் சேர்த்துருக்கோம். வீட்டில் ஏற்கனவே வெந்திருக்கு. இது கேட்டால் கூட அப்படி குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். இதில் போடுற போதும் குழந்தைகள் ஆசையாக சாப்பிடுவா. நம்ம ஏதோ காய் போட்டு வெண்டைக்காய் சாம்பார் முருங்கைக்காய் சாம்பார் அப்படியெல்லாம் வைக்கிற போது இது குழம்புல என்னமோ அப்படி உருண்டையாக போண்டா மாதிரி இருக்குது அப்படின்னு ஆசையாக குழந்தைகள் எடுத்து சாப்பிடுவா. அதுக்கப்புறம் இந்த தண்ணி இது தேங்காய் விடணுமா? ஆமாம். கொஞ்சம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் தேங்காயும் விட்டுறோம். அந்த குழம்பு திக்காக இருக்கிறதுக்காக. குழம்பு வந்து பருப்பெல்லாம் இதுலேயும் தனியாக கலக்கல, இது வெந்த உருண்டை தனித்தனியாக இருக்கும். இது குழம்பு இந்த மாதிரி வெறும் கரைச்சி விட்டது மட்டும் இருக்கும். அதுக்காக குழம்பு கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கறதுக்காக இது தேங்காய் அரைச்சி விட்றோம்.
கொஞ்சம் டேஸ்ட்டும் கிடைக்கும், குழம்பு பார்க்குறதுக்கு திக்காக இருக்கும். கொஞ்சம் தேங்காய் ஜீரகம் அரைச்சி இதில் கலக்கிறோம். கொஞ்சோண்டு தான் இல்லையா? கொஞ்சம் தான் அரைச்சேன், ரொம்பவும் குழன்னு இருந்தாலும் நல்லா இருக்காது, அதனால் கொஞ்சம் தான் அரைச்சி விட்ருக்கேன். வேணுன்னா உங்களுக்கு குழம்பு குழன்னு ஒரு மாதிரி இருக்கணும்னாக்கா இன்னும் கொஞ்சம் கூட தேங்காய் அரைச்சி விடலாம். இது தேங்காய் ஒரு 2 சில்லு இருக்கிற மாதிரி தான் அரைச்சி விட்ருக்கேன். பெருங்காய பொடி போடணுமா அப்புறம் போடணுமா? பெருங்காயம் இறக்கணும் போது போடலாம். இது ஃபஸ்ட்டே வந்து கடுகு வெந்தயம் கருவேப்பிலையெல்லாம் தாளிச்சிருக்கு. அடுப்பு ஆஃப் பண்ண இறக்குற போது கொஞ்சோண்டு பெருங்காயம் போடலாம். பெருங்காயம் இந்த உருண்டைக்கு தனியாக மாவில் போட்டு பிசைஞ்சிருக்கோம், இதில் கொஞ்சம் போடலாம். இது வந்து அந்த பச்சையாக உருண்டை போடுற பற்றில அது மாதிரி இது கலக்கக்கூடாதுன்னு இல்லை. இது ஏற்கனவே வெந்ததுனால குழம்போட அவ்வளோ ஜாஸ்தி கரையாது. அது என்னன்னு கேட்டால் குழம்பு கொதிச்சுட்டு இருக்கிற போதே போட்டால் கரையாது, ஒன்றா போடணும், கொஞ்ச நாள் அதை கிண்டக்கூடாது அப்படின்னு சொல்லுவாள். அப்படியும் பண்ணலாம். நீங்கள் அப்படி ஒரு நாளைக்கு டேஸ்ட் பண்ணுங்க, இந்த மாதிரி ஒரு நாளைக்கு டேஸ்ட் பண்ணுங்க. இது வந்து வேக வச்சு இருக்கிறது. உருண்டையை இட்லி தட்டில் வச்சு வேட்டில் வேக வச்சு போடுறது, இதுவும் நல்லாயிருக்கும். அந்த மாதிரியும் ஒரு நாளைக்கு பண்ணி அப்படி வேக வைக்காமல் அப்படி டைரெக்டாக போடுறோம். டைரெக்டாக போடுவா. குழம்பு இந்த மாதிரி இதெல்லாம் தாளித்து புளி கரைச்சி விட்டு மிளகாப்பொடி போட்டு கொதிக்கிற போது ஒவ்வொரு உருண்டையாக உருட்டி இதில் போடுவாள். அதை வந்து உடனடியாக கிண்டக்கூடாது, கிண்டினா கரைஞ்சி போய் குழம்பு குழன்னு ஆகிடும், உருண்டையெல்லாம் பாதி பாதியாக போயிடும். அதுக்காக சித்தனாளி கிண்டக்கூடாது, வெந்து மேலே வரும்போது கிண்டணும்னு சொல்லுவாள். அந்த மாதிரியும் பண்ணுங்க. நான் பண்ணால் இந்த மாதிரி தான் பண்ணுவேன். இது வேட்டில் வச்சுட்டு இப்படி போட்டால் குழம்பு குழன்னு இருந்தால் அவ்வளோவாக நாங்கள் விரும்புறதில்ல, அதுக்காக இந்த மாதிரி போடுவேன். நீங்கள் அப்படி ஒரு நாளைக்கு பண்ணி டேஸ்ட் பண்ணுங்க, இந்த மாதிரி ஒரு நாளைக்கு பண்ணுங்க. இப்படியும் பண்ணலாம், அந்த மாதிரியும் பண்ணலாம். ஆயிடுதா? வாசனை வருது நல்லா. நல்லா வாசனை வரும், டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து இந்த வெந்தயத்தோட வாசனை கருவேப்பிலை பெருங்காயத்தோட வாசனையும் இருக்கும். தேங்காய் அரைச்சி விட்டு பருப்பெல்லாம் கலந்ததுனால நல்ல டேஸ்டிவாக இருக்கும். ஒரே சாம்பார் அப்படி வத்த குழம்பு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு நாளைக்கு சேஞ்சுக்கு வைக்கலாம், நல்லாயிருக்கும். ஆயிடுச்சா? எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க பருப்பு உருண்டை குழம்பு, பார்த்துக்குங்க இந்த மாதிரியும் வைங்க. நீங்கள் பச்சை மாவையே அரைச்ச மாவை அப்படி உருட்டி போடுவா, அதுவும் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு நாளைக்கு இந்த மாதிரி ஒரு நாளைக்கு வச்சுக்கோங்க. இது வந்து உருண்டை குழம்போட கரையவே கரையாது, இதை மாதிரி இருக்கும். ஏற்கனவே ஆவியில் வெந்ததுனால இது கரையாது. குழம்பு திக்காக இருக்கிறதுக்கு தேங்காய் விட்டுருக்கோம். இப்போ குழம்பு கொதிச்சிருச்சு, ஆஃப் பண்ண போகிறோம். ஆஃப் பண்ணுற டயத்தில் ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ கொஞ்சம் பெருங்காயம் ஏற்கனவே போட்டிருக்கோம் உருண்டைக்கு, இப்போ குழம்புல கொஞ்சம் போட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டோம். குழம்பு இறக்கலாம்.